யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் சீவல் ஊறுகாய் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவலில் போட்டு நம்ம அரிஞ்சு ஊறுகாய் போடுறத விட இந்த மாதிரி சீவல், அதாவது சீவல் மணம் இருக்குங்களா, அதை சீவி நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாங்காய் தான் அது. அதாவது மாங்காய் சீசன் முடிகிற டைமில் வாங்கினதால ஒரு செம்பழமாக தெரியுது பாருங்கள் கலரு. ஆனால் மாங்காவாக நல்லா காயாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புளிப்பு சுவையும் நல்லா எப்படி ஒரு கலராகவும் பச்சை பசையான ஒரு கலராகவும் நல்லா அழகாக கிடைக்கும். இதுக்கு தேவையான பொருளை பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாங்காய், கொஞ்சம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மிளகாய்த்தூள் எடுத்துருக்குங்க. இந்த முறை வந்து நான் எப்பவுமே மிளகாய்த்தூள் எடுக்கவே மாட்டேன். அது வந்து ஊறுகாய் பொறுத்தவரை நல்லா இருக்காது. நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் அந்த வெந்தயத்தை கூட நீங்கள் வந்து வறுபட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக நமக்கு தெரியும், படப்படம் வெடிக்கும்போது நீங்கள் எடுத்துக்கணும். இதிலே வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் எவ்வளோ காரமாக இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஏன் வெறும் மிளகாய் தூள் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அரைச்சி 3 மாதமாக ஆகுது, அது காலியாகவே மாட்டேங்குது, வேஸ்ட்டாக போகுதுன்றதுக்காக நான் அதை எடுத்துருக்கேன். ஆனால் மெயின் இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் சும்மா லைட்டாக ரொம்ப வறுக்க வேணாம், சும்மா ஒரு இந்த வெந்தயம் வறுந்தது லாஸ்ட்டில் அந்த உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு போட்டு நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் பொடி பண்ணும்போது இந்த வெந்தயமும் பெருங்காயமும் நீங்கள் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கிறேன். பெருங்காயம், இந்த மாதிரி வெந்தயம், அந்த காஞ்ச மிளகாய் இது மிக்சியில் போட்டு நல்லா ஒரு கொர பவுடராக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டாலே போதும். அதுதான் செம்ம சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ நான் வந்து அதை வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வெறும் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் குறப்பாகவே போதும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக எவ்வளோ எண்ணெய் இருக்க விடுங்க. இந்த முறை நான் வந்து எள்ளுக்கான ஆடவே இல்லை. நல்லெண்ணெயில் தான் நான் வருஷம் போட்டு வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு ஒரு 6 மாதம் நமக்கு நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் இந்த ஊறுகாய். இப்போ வந்து நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். அது செக்கு எண்ணெய் தான். இதில் வந்து நீங்கள் கடுகு வந்து தாராளமாகவே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடுகால போடக்கூட நீங்கள் போட்டுக்கலாம். கடுகால போட்டோன்னே நான் வந்து வெந்தயம், அதாவது வெந்தயத்து கூட வந்து பெருங்காயத்தை கூட வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சோன்னு கூட நீங்கள் வந்து பெருங்காயத்தை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பொரிஞ்சு எடுத்தோடனே நீங்கள் வந்து பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு எதுக்காக பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் சேர்க்காம போனால் நல்லதாக இருக்கும். பூண்டு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் என்பதற்காக தான். அதேமாரி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம ஊறுகாய்க்கு மட்டும் தொட்டு சாப்பிட்றது கிடையாது. ஆனால் நீங்கள் சீக்கிரமாக குழம்பு வைக்க லேட் ஆகுது, நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் டைம் ஆகுது அப்படின்னு நினச்சாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு பட்டுன்னு இந்த ஊறுகாய் கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. அது மாதிரி இப்போ நான் வந்து இந்த சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக தான் இந்த கருவேப்பிலை வந்து நான் எண்ணெயிலே பொரிக்கிறேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான். இதை நீங்கள் வெறும் அந்த அந்த இந்த வீடியோ வந்து பாதி கொஞ்சம் கட் ஆயிடுது. நானே பார்க்கவே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து நீங்க எண்ணெயில வந்து போட்டோனே பட்டுன்னு வந்து மாங்காவ போட்டுடுங்க. மிளகாய்த்தூள் இல்லாம நீங்க அதாவது மிளகாய் நீங்க நல்லா வறுத்து அரைக்கிற மாரி மிளகாய் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து எண்ணெயில பொரிஞ்ச உடனே இந்த பூண்டெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா அ மாங்காய் சீவல போட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க இறக்குற கண்டிஷன்ல தான் நீங்க வந்து அந்த வெந்தயம், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாமே நீங்க வந்து போட்டு நீங்க நல்லா கிளறி எடுக்கணும். அதுதான் நல்ல ஒரு பக்குவமான விஷயம். இப்ப நான் வந்து மிளகாய் தூளால பாருங்க கலரே மாறிடுச்சு. அதான் சொல்றேன் ஒரு 3 மாசத்துக்கு மேலேயே கூட இருக்கும் இந்த மிளகாய் தூளு. ஆனா சரியான காரம். அதுக்காக தான் அரைச்சேன். அது வந்து அது சீக்கிரம் காலியாகாம இருந்துச்சு. அது நல்ல ஒரு காரமான மிளகாய் நான் வந்து வெளியில கிராமப்புறம்ல போயிட்டு வாங்கி வந்தது. ஏன்னா நம்ம உள்ளூர் மிளகாய் வந்து அவ்வளவா காரம் இருக்க மாட்டேங்குது என்பதற்காக தான். இப்ப வாயில கொஞ்சம் தொட்டு பார்த்தாலே சரியான காரம் வருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிளகாய் தூள் போடுறதால இந்த எண்ணெய் கசிஞ்சு வர வரலும் நான் வதக்கி தான் ஆகணும். இல்லன்னா மிளகாய் தூள் வடிப்பு வரும். அதுவே நீங்க மிளகாய் இடிச்சு, அதாவது அந்த மிக்ஸியில நீங்க ஒண்ணும் பாதியுமா அரைச்சு நீங்க கொட்டி செஞ்சு பாருங்க. சும்மா டேஸ்ட்டா அள்ளும். வாசம் கம கமன்னு வரும்.
பாருங்க எண்ணெய் கசிஞ்சது பாருங்க. இந்த பதத்துக்கு மிளகாய் தூள் போட்டா தான் இந்த பதம். அதுக்கு வந்து எண்ணெய் கசிஞ்சு வரணும்னு அவசியமே இல்லைங்க. எதுக்கு? நம்ம மிளகாய் போட்டு நம்ம வெந்தயத்து கூடயே நம்ம வந்து நீங்க அரைக்கும்போது, அதுக்கு ரொம்ப வறுக்க வேணாம் மிளகாய் லைட்டா. அதுக்கு வந்து நீங்க இந்த மாரி வதக்கணும். மாங்காவே வதக்கணும் அவசியம் இல்ல. நீங்க போட்டு அப்படியே நீங்க கிளறி எடுத்து இறக்கி வச்சாலே போதும். ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா கண்ணாடி பாட்டில் தான் ஒரு 6 மாசம் வரலும் நமக்கு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாம இருக்கும். அதுல தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுருங்க. வெளில வேணாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நீங்க தேவைப்படப்ப கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, அந்த சில்லுக்கு போயிட்டோனே நீங்க வந்து அப்புறம் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சூப்பரா ஒரு அற்புதமான ஒரு மாங்காய் சீவல் ஊறுகாங்க. உண்மையிலே நல்லாருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து மாங்காய் ஊறுகாவே போட்டு, போட்டு பழக்கப்பட்டுருப்போம். இது நமக்கு ஊறுகாய் மட்டும் இல்லாம, சாதத்தில பெசஞ்சு சாப்பிடுறதுக்கும் நல்ல நெய் கொஞ்சம் ஊற்றி நீங்க சாப்பிட்டு பாருங்க. சும்மா அருமையா இருக்கும். அது இல்லாம இது செம்பழமான மாங்காய். கொஞ்சம் இனிப்பு சுவை லைட்டா இருக்கும். அதுவே நீங்க காயா, பச்சை காயா போட்டு பாருங்க. நான் இன்னொரு வீடியோ வந்து பச்சை காய் ஏன்னா எனி டைமும் ஊர்ல அதாவது எங்களோட சொந்தக்காரங்க ஊர்ல இருக்கு. அந்த மரம் எனி டைமும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுல வந்து காய் கிடைக்கும். நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இது செம்மையா இருக்கும். அது மாரி நீங்க பாருங்க, இந்த மிளகாய் தூள் போடுறதால இந்த எண்ணெய் கசிஞ்சு வர மாரி நீங்க வதக்கி எடுத்துக்கங்க. மிளகாய் மிளகாய நம்ம இடிச்சு போடும்போது இந்த மாரி வதக்கணும் அவசியமே இல்லங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் தெரியல உங்களுக்கு நான் காமிக்கணும்னா, நான் இன்னொரு வீடியோல காய வச்சு நான் போடுறேன் பாருங்க. இதுவே நல்லா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ போட்டு 1 மாசம் ஆகுது. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்ல. பிஸியா இருக்கிறதால. சரி நம்ம வீடியோ போட்டுட்டு போடாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்ல இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் இனிமே கொஞ்சம் முடிஞ்ச வரையும் டைம் ஒதுக்கி வீடியோ போடுறதுக்காக நான் வந்து தயார் பண்ணிக்கிறேன் என்ன. ஏன்னா ஷார்ட்ஸு நான் போட்டிருப்பேன். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா தெரியாது. ஷார்ட்ஸுல கொஞ்சம் டைம் எனக்கு அது போகுறதால அதுக்கு வீட்டு வேலை, அப்புறம் நான் வேலைக்கு போறது இருக்கு. அப்புறம் பிள்ளைகள கவனிக்கிறதுக்கு. அதனால எனக்கு வீடியோ போடவே நேரம் இல்ல. இனி வரும் காலங்கள்ல வீடியோ போடுவேன். நீங்க வந்து பார்க்கலாம். உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவா இருக்கும். பாருங்க. அதாவது இந்த பூண்டு வந்து நம்ம ஊறுகாயில எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, சூப்பரா இன்னும் கூட நீங்க பூண்டு வேணும்னா, தாராளமா கூட நீங்க போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சரி பாதி கூட போட்டுக்கலாம். இல்ல நான் 3 பூண்டு அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்க ஒரு 4, 5 இது வந்து ஒரு 1 கிலோ மாங்கா அளவுக்கு இது. 1 கிலோக்கு 5 மாங்கா நிக்கும். சரி நேயர்களே, வணக்கம்.